இந்த அம்மாவை நம்ம தான் இறக்கப்பட்டவங்க இல்லை, நம்மளை மாதிரி இறக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா? பொம்பளைய லேசாக அழிஞ்சாலே தாங்க முடியாது. ஐயோ பாவா அவன் எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. முதல்ல அவன் அழுகையை நிப்பாட்டு கடிப்போம். அப்போ ஒரு ஆம்பளை அழுத அவன் சும்மா இருப்பாளா? காலில் விழுந்து அழுதுருக்கான். அம்மா தலக்கணம் எடுத்து போய் உன்னைய வாங்கடி பொங்கலின்னு பேசிட்டு உன் கால் மாட்டில் வந்து காலை டோபக்குன்னு வச்சேன். என்னைய சாச்சுப்படாதீங்க, என் பொண்டாட்டி வேற உன்னோட பக்தர், அதனால என்னைய எப்படியாவது உன் பாதத்தில் வச்சுக்கோமான்னாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், சரிப்பா என் பாதத்தில் பணிஞ்சதுனால உனக்கு என்றைக்குமே அழிவில்லை, அதனால் உன்னைய சிங்க வாகனமாக்கி நாங்கள் உட்கார்ற சிம்மாசனமாக்கி உன்னை என் பக்கத்திலே வச்சுக்கிடுவோம். சரி வாங்கப்பா எல்லாரும் போவோம் இருக்காங்க. எங்கே தாயி நானா நீ வரவாங்கடா சிவன்ட்ட அவன்கிட்ட போக வாங்க போவோன்ட்டாங்க. சரி இதில் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. அப்போ முடிய போகுது. சிவலோகத்துக்கு போகிறாங்க. அந்த கைலாய லோகத்துக்கு அவங்க போகையில் சிங்கத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த அக்கா தங்கச்சி 7 பேரும் நடையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போனா இந்த நாராயண பெருமாள் சும்மா இருக்க கூடாது. அந்த கண்ண பெருமாள் அவர் செய்யற அட்டூழியம் தாங்க முடியல. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆகா அக்கா தங்க 7 பேரும் வாராளுக அழைச்சிக்கிட்டு சிங்கத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஆமா அவங்க வந்தா ஆத்தாடி அவங்க இருக்கிற அழகுக்கு இந்த சிவபெருமான் வேற பொம்பளையில கண்டா விட மாட்டாரு. 7 பேர்த்தை கட்டி வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிறியா என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிடலாம், இவனை விடக்கூடாது. இவளுக்கு 7 பேர்த்தை என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி பாருங்க. சிவனை வைய வைய இந்த சிவனடியாருக்கு கோபம் வருது. சரி அப்ப சரி சொல்லிட்டு மேலகம் போகும்போது ஒரு பணவண்டை பிடிச்சு ஒரு தொட்டியில ஓடுறாரு. அது பிள்ளையாயிருச்சு. கண்ணபுரான் கைப்பட்டா கல்லே சிற்பமாகும். வண்டு பிள்ளையாகாதா? பிள்ளையாயிருச்சு. பிள்ளையான தொட்டியில கிடந்து அழுகுது. அழுதா இந்த 7 பேரும் போறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது மரத்துக்கிட்ட போகையில ஒரே அழுக சத்தம். அழுக சத்தம் கேட்கவும் நம்ம தான் இறக்கப்பட்டவங்கல்ல, தாய்மை குணம் கொண்டவங்க யாரு? நம்ம தான். அதனாலதான் கடவுள் வந்து கருவை சுமக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். அதே ஆண்கள் கொடுத்துருக்காரா? இல்ல, நம்மளுக்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்ப தகப்பனார் இறந்தா 6 மாசம் தான், தாய் இறந்தாதான் 1 வருஷம். ஏன்னா கருவுல 10 மாசம் சுமந்து அவளோட உயிரை கொடுத்து அந்த பிள்ளைய பெறான். அப்படி இருக்கும்போது என்னைக்குமே பெண்ணா பிறந்ததை நினைச்சு எல்லாருமே பெருமைப்படணும். கை தட்டுங்க அந்த அம்மா. அப்ப சரி சொல்லிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வாங்கடி, இது யார் வைத்த பிள்ளையோ தெரியல. சரி அனாதி அந்த பிள்ளை இந்த காட்டுல அழுதுகிட்டு இருக்கு, நம்ம சும்மா தானே போறோம், தூக்கி இடிக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு போறாங்க. போன மேல சிவலோகத்துக்கு போயிருக்காங்களாம். கைலாச லோகத்துல போய் சிவனார் வாசல்ல போய் இப்படி காலை வச்சிருக்கான் பாருங்க. இப்படி காலை வச்சதும் அவர் கேட்டாரா, ஏமா என்ன உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்னத்துக்கு அங்கே வந்திருக்கீங்க எல்லாரும் அப்படின்னாராம். அப்போ அந்த காளியாத்த சொன்னாலாம், ஏன் சாமி நீங்க தானே எங்க 7 பேருக்கும் பிறவி கொடுத்தீங்க, பிறந்தோம் வளர்ந்தோம், நீங்க சொன்ன மாதிரி அந்த அரக்கனையை அழிச்சிட்டோம், எப்போ எங்களுக்கு தாலி கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டாரா. அப்ப அந்த சிவனார் சொன்னாரா, அடி பாதகத்தியலா, ஏற்கனவே எனக்கு 2, ஒன்று என் உடல்ல இருந்து பாதிய உசுரை வாங்குது, இன்னொன்று என் தலையில உட்காந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு, 2வே வச்சு நான் தாங்க முடியலையே, உங்க 7 பேரையும் கொண்டு நான் எங்க நடி வைப்பேன், நான் அங்கே மாதிரி வாயில கொசுப்பேன் போல. இப்படியெல்லாம் நாங்க தேடிக்கிட்டெல்லாம் பேசுவோம். அப்ப சரின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்னார, அப்படிலாம் உங்களை தாலி கட்ட முடியாது, நான் எதுக்கு சொன்னேன், அரக்கனை அழிக்கிறதுக்காக சொன்னேன். நீங்க அப்ப சரின்ட்டு அரக்கனை அழிக்கிறதுக்காக உங்களை சொன்னேன், நீங்க அரக்கனை அழிச்சிங்களா? அழிக்கல. அவன் காலில் விழுந்ததும் அவனை சிங்கமாக்கி உங்க பின்னாடி வச்சுக்கிட்டீங்க, நான் எப்படிமா உங்களுக்கு தாலி கட்டுவேன்? சரி அதனாலும் பரவாயில்ல, சிங்க வாகனம் கூட இருந்துட்டு போட்டோம், கன்னியா தானே 7 பேரும் போனீங்க, வரும்போது பிள்ளையோட வந்தீங்கன்னா யார் உங்களை ஏற்றுக்குவான்? பிள்ளையோட இருக்கிற ஏற்றுக்கிற முடியுமா? எங்களால் ஏற்றுக்கிற முடியாது. அதனால உன் பிள்ளைய ஒரு பக்கத்தில் வச்சுக்கோ, உன் சிங்கத்தை இன்னொரு கையில் பிடிச்சிக்கோ, 7 பேரும் பொடி நடையா வெளியே இருக்கனாராம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் சாமி
தாலி தான் கட்ட முடியாதுன்னு ஏமாத்திட்டேன். சரி விடு, அது போனால் போய் தொலையட்டும். ஆனால் எங்கள் பிழப்புக்கு வழி சொல்லு. தாய் தகப்பனையும் கொண்டு ஓட்டேன். நாங்கள் மேலாவது வந்து எங்களுக்கு தாலி கட்டாமல் ஏமாற்றிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, ஆம்பளைனா கொஞ்சம் ஏமாத்துற புத்தி நிறையா தானே இருக்கும். அங்கே வர சிவனடியாருக்கு கோபமாக வந்துக்கிட்டு இருக்கு, நெட்டுக்கு என்ன திறந்துடாம. அப்போ சரின்ட்டு ஏமாற்றிக்கிட்டேன். அதனால எங்கள் பிழப்புக்கு வழியை சொல்லுனார. அப்போ அவர் சொன்னாரன், இங்கே வாங்க, அந்த மூளையில் வார்த்தையான் இருக்காரு. என்னையா இருக்கு அந்த மூளையில்? 7 பெட்டி இருக்கு. அந்த 7 பெட்டியில 7 பெட்டி நிறைய முத்து இருக்கு. அந்த முத்தை அள்ளிட்டு போய் ஆளுக்கு ஒரு பெட்டியை கக்கத்தில் வச்சுக்கோ, கீழே போங்க. போனதும் உங்களுக்கு யார் யாரும் பிடிச்சிருக்கோ, பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அம்மா விளையாடும். எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்கார மாட்டான். அவளுக்கு மனசுக்கு பிடிக்கணும், அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காருவா. போய் போடுங்க, போட்டு உங்களுக்கு வேணுங்கிறத அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அந்தந்த ஊர்ல நில கொண்டு இருங்கனாராம். அப்ப அந்த காளியாத்த சொன்னாலாம், அடியே இந்த சிவபெருமா ஏற்கனவே நம்மளை ஏமாத்திட்டாரு தாலி ஏற்றேன்னு சொல்லி இந்த முத்தை கொடுத்து பொய் முத்தை கொடுத்து இவன் சும்மா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு 7 பேர் ரவுண்டு ஓட்டு பேசியிருக்கான். பேசினதும் என்னம்மா செய்யலான் இருக்கா என் ஆத்தா மாரியாத்தா, ஒன்றும் செய்ய வேணாம். அப்படி 7 வெட்டியும் கொண்டு போய் அவன் தலையில கவுத்திடுவான். அதை கவுத்தி விட்டு நம்மாட்டி போவோம், அவன் படுற பாட்டை மட்டும் பார்த்துக்கிறோம். நாங்களாம் 7 பேரும் சேர்ந்து சிவபெருமானுக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு தள்ளிட்டான். என்னத்த முத்த போட்டு தள்ளிட்டு அவளுக்கு வாட்டி வெறும்பட்டியை தூக்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டாளுங்க. வந்தது எங்க சிவபெருமான் என்ன செஞ்சாரு தெரியுமா? அடியா அடியா பார்வதி, என்ன சாமி பாதகத்தி பாதகத்தி 7 பேரும் சேர்ந்து என்னை எப்படி படுக்க போட்டாளுங்களே, என்னால காந்தாளு தாங்க முடியலடி பார்வதி, வேமா வந்து இதுக்கு என்னன்னு ஒரு மருந்த பாருனா. அப்ப அந்த பார்வதி அம்மா சொல்லிச்சான், அட கிறுக்கு மனுஷா, சிவனேன்னு இல்லாம சும்மா இருந்த பொம்பளைக்கு பிறவியை வேற கொடுத்த. சரி கொடுத்ததுல கொடுத்திய, சும்மா இருந்தியா? தாலியை கட்ட போய் ஒரு பொய்ய வேற சொல்லிக்கிட்டேன். அந்த தாலியை நீ கட்டல, சரி சும்மா நாள் அவங்க போங்கன்னு சொன்னையா, அதுவும் சொல்லல. 7 பெட்டியை கொடுத்து நீ தான் போட சொன்ன. போட சொன்னதுக்கா குத்தத்துக்காக அவன் 7 பேர் சேர்ந்து உனக்கே போட்டான். இப்போ நான் என்ன செய்ய? அப்போ அந்த அம்மா அந்த ஐயா சொன்னாரான், பார்வதி நான் போயிட்டேன், நான் நீ அமங்கலி ஆயிடுவேன், நான் உயிரோட வாழணும், இந்த உலக மக்களை நான் காப்பாற்றணும், அதனால எனக்கு இந்த உயிர் வேணும் பார்வதி. எப்படி நாளும் போய் அவளுகிட்ட போய் மன்றாடி போய் கேட்டு என் உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்துருமா, இந்த முத்தை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துருந்தாரான். அந்த அம்மா எப்படி வாரா மேல வந்து கைலாச லோகம் விட்டு கீழறங்கி வாராளாம். கைலாய லோகம் விட்டு அவர் கீழறங்கி வாராளாம், கீழறங்கி வாராளாம். என் வடிவழகி பார்வதியா கீழறங்கி வடிவழகி பார்வதியா. அம்மா என்ன சொல்ல வரா, அவ எதையுமே சொல்ல கீழே இறங்கி வந்து, அம்மா காளியாத்தா மாரியாத்தா முத்தாரம்மா முத்துமாரி, உங்களை போல நானும் ஒரு பெண் தானே, எனக்கு தாலி பிச்சை வேணும்ல, எனக்கு மடி பிச்சை கொடுங்கன்னு சொல்லி தாலி பிச்சை கேட்டாளா என் தங்கச்சி பார்வதியா. தாலி பிச்சை கேட்டாளா என் தங்கச்சி பார்வதியா. மடி பிச்சை கேட்டாளா மடி பிச்சை கேட்டாளா இந்த வடிவழகி பார்வதியா. மடி பிச்சை கேட்டாளா மரியம்மா எது சொன்னா
வந்த